ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம டெலிகிராம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ சப்போர்ட் லெவலில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறோம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தோம் அரௌண்ட் ஒரு 9:30 இந்த கேண்டிலோடைய லோ கிட்ட. ஸோ அதுக்கான ரீசன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பனர் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிகமாக இண்டிகேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் இந்த நான் லோவர் லெவலுக்கு வர விட்டு லாங் என்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த ட்ரேட் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அண்ட் கொடுத்துருந்த டார்கெட்டில் மேக்ஸிமம் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அண்ட் நாம் அந்த ஓப்பனிங் சார்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா டில் எண்ட் ஆஃப் த டே வந்து மார்க்கெட் வந்து சைடேஸில் தான் போயிருந்தாங்க. அண்ட் நம்ம இதை எதிர்பார்த்த ஒன்றும் ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம வீக்கெண்ட் அனலைஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா புட் ப்ரீமியம்ஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை, டிமாண்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபாலுங்கிறது லிமிட்டட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைடேஸ் டு புல்லிஷ் பேஸில் மார்க்கெட் மேலே போய்ட்டு அரௌண்ட் ஒரு 25,800 வந்து எகெயின் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது இன்ட்ராடே பேசிஸ் தான். வேறஸ் நம்ம பிகர் பிக்சரில் பார்த்திங்கன்னா பிகர் பிக்சரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, வேறு ஸ்பின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லக்குள்ள இந்த மாதிரி இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் ப்ரீவியஸ் கன்சால்டேஷன் ரேஞ்ச் இதுவாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்சால்டேஷன் ரேஞ்சு எக்ஸ்டெண்ட் தான் ஆகுங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் அதுதான் மார்க்கெட்டில் நடந்துருக்கு. இன்றைக்கோட கேண்டில் எகெயின் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் நீங்கள் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நான் சென்செக்ஸ் சொல்லியிருந்தேன் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை டெய்லி கேண்டில் வீக்லி கேண்டில் ரெண்டுமே பிரேக் பண்ணிட்டாங்க, வேற நிஃப்டி பிரேக் பண்ணல. ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம் கன்சால்டேஷன் ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு. அண்ட் அதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு கூட. ஸோ எகைன் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு சென்செக்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேறு ஸ்பின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் பிரேக் பண்ணிட்டு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க. நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது பிரேக் அவுட் வந்துட்டு மேலே கன்சால்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேடு கன்சால்டேஷன், ஃபேக் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே சமயத்தில் நம்ம நிஃப்டியில் பார்த்திங்கன்னா வந்து குட் கன்சால்டேஷன் இருந்துச்சு. ஸோ மேஜர் இண்டெக்ஸில் டிஃப்ரென்ஸ் வரதுனால அடிஷ்னலாக நம்ம இன்னொரு சப்போர்ட் ஜோனும் மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கேப் பாட்டம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே புல்ட்ராப் செட் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் கீழே பியர்ட்ராப் செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஜோனில் மார்க்கெட் கன்சால்டேட்டு ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை ஃபார்ம் பண்ணுவாங்கிறது வீக்கெண்ட் அனலைஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக அந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் லைக்லி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ப்ரீவியஸ் ஆல் டைமிங் மேலே கன்சால்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ சூனர் ஆர் லேட்டர் இந்த கன்சால்டேஷன் முடிஞ்சு மார்க்கெட் மேலே போகணும். அப்படி இல்லைன்னா பேங்கிங் செக்டாரே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அதர் செக்டாரையும் கீழே கொண்டு போயிடுவாங்க. ஸோ பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து பிகர் பிக்சராக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது. வேறு நாளைக்கு சென்சஸோட எக்ஸ்பைரிக்கு மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப நேர ரேஞ்சில் கன்சால்டேட் ஆனதுனால இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோடைய ஹை அண்ட் லோ ரிவ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பெருசாக நம்ம இப்போ மொமெண்டம் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் சைடேஸ் டு புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் லைக்லி மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணாங்கன்னா சைடேஸ் டு பெரிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ட்ரேட் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு புல் ட்ராப் செட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்ட் லைக்லி அதே மாதிரி ஒரு பியர் ட்ராப் செட் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எகைன் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ட்ரேடும் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடாக இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே பிரேக் பண்ணிட்டு மேலே சஸ்டைன் பண்ணாங்கன்னா சைடேஸ் டு புல்லிஷ்னஸ் இருக்கும். ஆர் கீழே பிரேக் டவுன் போட்டு சஸ்டைன் பண்ணாங்கன்னா சைடேஸ் டு பெரிஷ்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது. அண்ட் லைக்லி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. ஸோ அதனால் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டி விட குறைச்சே ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் குயிக்காக ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானாக இருக்கும். ஸோ கொடுத்த லெவலில் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த லெவல்கிட்ட வரக்குள்ள க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.